நம்ம இன்றைக்கி மாங்காய் ஊறுகாய் தாங்க செய்ய போகிறோம். மாங்காய் வந்து நம்ம 1 கிலோ எடுத்துக்கலாம். இதை வந்து பொடியாக நறுக்கியிருக்கிறோம். இது கூட ஒரு 100 கிராம் அளவுக்கு நம்ம தனி மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். 100 கிராம் அளவுக்கு உப்பு எடுத்துருக்குறோம். இதை வந்து பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம இப்போது மாவுக்கல் சட்டியில் எல்லா மாங்காயும் ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம உப்பு சேர்த்துக்கலாம், மிளகாத்தூளும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணலாம். உங்களுக்கு காரம் வந்து ஜாஸ்தி வேணுனாலும் இன்னும் கொஞ்சம் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அதாவது 25 கிராம் ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு சேர்த்ததுனால இதிலேயே வந்து தண்ணி விட ஆரம்பிக்கும். இதுக்கு முக்கியமான பொருள் கடுகுங்க. கடுகு வந்து 1 டீஸ்பூன், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம வெந்தயம் சேர்த்துக்கலாம். இது ரெண்டையுமே வறுத்து பொடி பண்ணிக்கலாம். நல்லா வறுத்துக்கலாம். இதை வந்து பொடி பண்ணி எடுத்துக்கலாம். கடுகு, வெந்தய பொடி இது ரெண்டையுமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதாவதுன்னா அளவுன்னு பார்த்திங்கன்னா 1 கிலோ அளவுக்கு நம்ம எடுத்துக்கிறோம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து நம்ம 2 டேஸ் வந்து அப்படியே விட்டுறணும். நம்ம கடுகெண்ணெயில் தாளிச்சிக்கலாம். இப்போது இதையும் கடுகெண்ணெய் எடுத்துக்கலாம், அதாவது மஸ்டர்ட் ஆயில் எடுத்துக்கலாம். இதில் தாளிச்சிங்கன்னா வந்து ஊறுகாய் வந்து ஒரு 2 மாதம் 3 மாதம் வரைக்கும் வெளியில் இருந்தால் கூட கெட்டு போகாது. இப்போ நம்ம இதில் தாளிச்சிட்டு கடுகு ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு நம்ம கடுகெண்ணெய் 100 ml அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி வந்து மாங்காயில் உப்பு மிளகாத்தூள்லாம் போட்டு வச்சுருக்கோம், அதில் கொட்டிக்கலாம். இப்போ நம்ம அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது வந்து அப்படியே 2 டேஸ்க்கு விட்டுருங்க. உங்களுக்கு ஊறுகாய் ரெடி ஆயிரும். அதாவது ஆயில் பார்த்திங்கன்னா நல்லா ரிலீஸ் ஆகி மேலே வரும். இதில் வந்து தண்ணி வந்து ஒரு சொட்டு கூட படக்கூடாது. பட்டுச்சுன்னா ஊறுகாய் கெட்டுரும். இது வந்து 2 டேஸ்க்கு அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணலாம். அது வரைக்கும் மூடி வச்சுடுங்க. இப்போ ஊறுகாய் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. ஓப்பன் பண்ணியாச்சு. இது வந்து என்னென்னா ஒரு 3 டேஸ்க்கு அப்புறம் நம்ம பார்க்குறோம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு. இது வந்து என்னென்னா தயிர் சாதத்து கூட வச்சு சாப்பிட்டிங்கன்னா செமையாக இருக்கும். இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கோபி சுதா சேனலை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.